மாயான்ற பொண்ணு ஒரு ஃபேமஸான ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பா. அங்க அவரோட எக்ஸ் லவர் ஒரு பொண்ணு கூட வரத பார்த்துட்டு செமையா ஷாக் ஆயிடுறா. அவன் ஒரு பெரிய செலிபிரிட்டின்றதுனால அவங்களுக்கு சர்வ் பண்ணுன்றதுனால அவளும் இப்ப கேஷுவலா போயிட்டு அவங்க கிட்ட பேசுவா. அவளை பார்த்ததுல இருந்து ஹீரோக்குமே இப்ப ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடும். அவனோட லவருமே வந்து அவனை அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுவா. இப்ப ஹீரோவும் அங்க இருந்து கிளம்பிடுவான். இருந்தாலும் அவன் மைண்ட் ஃபுல்லாவே அவன் ஞாபகமாவே இருக்கும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமாவே லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அப்ப ஏதோ ஒரு சின்ன சண்டையினால ரெண்டு பேருக்கும் பிரேக்கப்புமே ஆயிருந்திருக்கும். இப்ப மாயாவும் அவனுக்கு மெசேஜ் பண்ணுவா, நான் உன்னை மறக்கிறதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டேன். ஆனா நான் உன்னை இந்த நிலைமையில பார்த்ததும் நான் சீக்கிரமா மூவ் ஆயிடுவேன் எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணி வச்சிருப்பா. இப்ப ஹீரோவும் அந்த மெசேஜை பார்த்துட்டு ரொம்பவும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். அவன் ரொம்பவும் கடுப்பாயிட்டு அவனுக்கே தெரியாம அவன் போன் எடுத்து இதுக்கப்புறம் நான் என் லைஃப்ல உன்னை பார்க்க கூடாதுன்னு சொல்லி மெசேஜ் பண்ணி விட்டுருவா. இந்த பக்கம் மாயாவும் என்ன ரிப்ளை பண்றான்னு சொல்லிட்டு ஆர்வமா எடுத்து பார்க்கும்போது அவன் கிட்ட இருந்து வந்து ரிப்ளை பார்த்துட்டு ரொம்பவும் ஃபீல் பண்ணுவா. மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோவும் அவனை பாப்பா. இப்ப மாயாவும் அவனை பார்த்தும் பார்க்காத மாதிரி கேஷுவலாவே இருப்பா. ஆனா நம்ம ஹீரோ இந்த சான்ஸை விடக்கூடாது, அவகிட்ட நம்ம எப்படியாச்சும் பேசணும்னு அவ பின்னாடி ஓடி போய் பேசுவான். அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவ போட்டு இருந்த செயினை அவனோட கழுத்துல அவன் போட்டுக்கிட்டு இருந்திருப்பான். அதை பாக்குற அவளுக்குமே இப்ப செமையா ஷாக் ஆயிடுது. லாஸ்ட்ல நான் உன்னை மறக்கலன்னு சொல்லிட்டு இப்ப ரெண்டு பேருமே ஒண்ணு சேர்ந்துடுறாங்க.